الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه خلة ولا شفاعة فيه والكافرون هم الظالمون. صدق الله العظيم. கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வெறும் 3வது ஜுஸ் ஓதப்பட்டது. சூரத்துல் பக்ரா ஓதி முடிக்கப்பட்டு சூரத்துல் ஆல இம்ரான் ஆரம்பிக்கப்பட்டது. சூரா பக்ராவுடைய கடைசி பகுதி முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து அடியார்கள் அந்த விஷயத்திற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டினார். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தில் ஒன்றுதான் பொருளாதார செல்வம். யாருக்கு அல்லாஹ்வுக்காக செல்வத்தை வழங்கி இருக்கிறானோ அந்த செல்வத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளணும், இது ஒரு சோதனையாகத்தான் அல்லாஹ் செல்வத்தை தருவதாக சொல்லி காட்டணும். முதலாவது மனிதன் விளங்கணும், நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் நம்முடையதல்ல, இது அல்லாஹ் வழங்கியது என்று விளங்கணும். கிடைத்திருக்கக்கூடிய எதுவுமே நம்முடையதல்ல, நாம வெறுந்தையாக வந்தோம். சம்பாதிப்பதற்கான ஆற்றல்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான், சம்பாதிக்க வைத்தான், சம்பாதிக்க லாபம் நஷ்டம் அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் பல இடங்கள்ல செலவு செய்யும் சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவார், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து செலவு செய்யுங்கள். நாம் வழங்கிய அல்லாஹ் கொடுத்தது நினைக்கிறோம். சில பேர் அல்லாஹ் மொத்தமா கொடுத்துட்டு எப்படி பங்கு வைக்கிறீங்கன்னு நல்லா பாருங்க. சில பேர் கொடுக்க மாட்டாங்க, சில பேருக்கு அளவோட கொடுப்பான், சில பேருக்கு அளவுக்கு கூடுதலாக கொடுப்பான். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நம்மளுடைய முஆமலா எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுல பக்ராவுடைய கடைசி பகுதியில மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிக்கிறார். ஆர்வப்படுத்தலாம். முதலாவது விஷயம் அல்லாஹ் ஆர்வப்படுத்தலாம். நான் கொடுத்த செல்வம் நீங்க சொல்லும் போறதுக்கும் உங்களுடைய பதவிகள் உயர்வதற்கு காரணமாக இருக்கிறது. செல்வத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? சொர்க்கம் போக முடியும். செல்வத்தின் மூலமாக பெரிய அந்தஸ்துகளை அடைய முடியும். இப்ப செல்வம் என்பது ஒரு சோதனை. அது நம்ம தீனுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டோம்னு சொன்னா அது ஒரு சாதனையாக மாறும். இல்லைன்னு சொன்னா அது சோதனையாகவே இருக்கும். அது பெரிய ஒரு முசீபத்தாக இருக்கும். அதனால இதெல்லாம் நமக்கு ஏற்படணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நமக்கு செயல்படுறது லேசாகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் யாருன்னு விளங்கணும். முதல் விஷயம், அல்லாஹ் நமக்கு கூடுதலான அறிவை மனிதனுக்கு கொடுத்தது இருக்குன்னு சொன்னா அந்த கூடுதலான அறிவை வச்சு அல்லாஹ் விளங்குறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபாடு இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல அடிபணியத்தை லேசாக அல்லாஹ் யாருமே தெரியல. அல்லாஹ் கண்ணை பார்க்க இல்லாத உலகத்துல அந்த ஆற்றல் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. பார்வைகளால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் குரலை கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை இருந்துகிட்டே அல்லாஹ் குரலை கேட்ட ஒரு நபியாரு கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த குரலை கேட்டு கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஆசை வந்துச்சு? அல்லாஹ் உடனே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்ல தரானே, நிச்சயமா பார்க்க முடியாது. அந்த பார்க்கிற ஆற்றலை நான் யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு ஒரு விளக்க வைக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யலாம், சரி நீங்க வேணா அந்த தூசில மலையை பார்த்துக்கிட்டே இருக்க, வலாக்கினும் ஒரு இத ஜபல் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியிலிருந்து ஒரு சின்ன ஜோதிய ஒரு ஓசியின் துவாரத்தின் அளவுக்குண்டான ஜோதி அதையும் மீறி செலுத்தினான். ஆனா நீங்க அந்த துருசின மலையை பார்த்துக்கிட்டே இருங்க அல்லாஹ் சொன்னான். மூசா பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த மலை என்ன ஆயிடுச்சு? சுக்குநூறா செதறி போயிடுச்சு. அந்த மலை என்ன ஆயிடுச்சு? சுக்குநூறா செதறி போயிடுச்சு. மூசா சவிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க.
அப்போ இந்த பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் பார்வைக்கு கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போகக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்ம எல்லாரையும் சேர்ப்பானாக. உஜூஹி யௌம இதின் நாதிரா இலா ரப்பிஹா நாலிரா. சில முகங்கள் மறுமையில் பிரகாசித்தவனமையாக இருக்கும். அவர்கள் தங்கள் ரப்பை நோக்கியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டுனா போக தேவையில்லை. எப்படி நீங்கள் 14ஆம் பக்கத்தின் நிலாவை பார்க்கிறீர்களோ, வீட்டில் இருந்துக்கிட்டே ரோட்டில் இருந்துக்கிட்டே எப்படி நிலாவை பார்க்குறீங்களோ, அதுபோல் அல்லாஹ்வை அவங்கவுங்க இருந்த இடத்துல இருந்துகிட்டே பார்க்கலாம் சொர்க்கத்தில். அதை விட ஒரு பேரின்பம் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வை பார்க்குறதை விட ஒரு இன்பம் சொர்க்கத்தில் கூட கிடையாது. அந்த ஆசை இருக்கணும். நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணும். அந்த அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற ஆயத்து குர்சியில் இடைக்கிடையில் சொல்லுவான் நான் யார். அந்த அறிவை வச்சு அல்லாஹுடைய மகத்துவத்தை சிந்திச்சு உள்ளத்தில் நிறுத்தணும். அஜில்லுல்லாஹ யக்ஃபிர் லக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹுவின் மகத்துவத்தை உள்ளத்தில் நிறுத்துங்கள், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹுடைய மகத்துவம் வரணும் உள்ளத்தில். அதான் ஈமானுடைய அளவு. எந்த அளவு அல்லாஹுவை விளங்கி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஈமானுடைய அளவு. ஈமான்தாரிகள் யாரு? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்கள் முன்னால் சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் ஆயத்து குர்சி இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. குர்ஆனுடைய எல்லா வசனங்களுக்கும் தலைமையான ஆயத்து இது. இந்த ஒரு ஆயத்தில் எத்தனையோ தடவை அல்லாஹ் தன்னை பற்றியே சொல்லிகிட்டே இருக்கிறான், நான் யாருன்னு சொல்லி. முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ் யாரு? அல்லாஹுவை தவிர வணங்குறதுக்கு தகுதியானவங்க யாரும் கிடையாது. முதல் விஷயம், மஅபூத் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். முதல்ல இதை நிறுத்தணும் உள்ளத்தில். இதை கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும்? உலகத்தில் எந்த பொருளுக்கும் எந்த வஸ்துவுக்கும் யாருக்கும் வணங்குவதற்கு தகுதி கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதி. காரணம் என்ன? அல் ஹை, அவன் யாரு? உயிரோடு இருந்து கொண்டே இருப்பான். மற்ற எல்லாம் வரும் மௌத்தாகிரும். அவன் மட்டும்தான் மௌத்து இல்லாத. லா யமூத் ஹுவ ஹய்யுன் லா யமூத். அவன் யாரு? மரணிக்கவே மாட்டான், நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான், நித்திய ஜீவன். ஏன்னா மௌத்துங்கிறத படைச்சதே அல்லாஹ் தான். மனிதர்களுக்கு, படைப்பினங்களுக்கு தான் மௌத்தெல்லாம். நம்மளுடைய ஹயாத்துக்கு ஆரம்பம் இருக்குது, அல்லாஹுடைய ஹயாத்துக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. அதான் அல் ஹை, அவன் மட்டும்தான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். அல்லாஹ் மட்டும் இருப்பான் கடைசியில். அதுக்கு போய் திருப்பி அல்லாஹ் எல்லாரையும் எழுப்புவான். அல் கய்யூம், எல்லாத்தையும் அல்லாஹ்வே செய்யக்கூடியவன், நிர்வாகம் செய்யக்கூடியவன். எல்லாத்தையும், ஒவ்வொரு நபரையும் இயக்குறது அல்லாஹ் தான். அணுவை கூட அல்லாஹ் தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு அணுவையும், ஒவ்வொரு இலையை காய வைக்கிறதும் அல்லாஹ் தான், அதை பசுமையாக்குறதும் அல்லாஹ் தான். அனைத்து விஷயத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் அல் கய்யூம். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அல்லாஹ்க்கு ஓய்வோ ரெஸ்ட்டோ தூக்கமோ சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ கிடையாது அல்லாஹ்க்கு. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ல். வானத்தில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தமானது. பூமியில் இருக்கிற எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தமானது, யாருக்கும் சொந்தம் இல்லை. படைச்சவனுக்கு சொந்தம் எல்லாமே. அவன் எது வேணாலும் செய்வான், யாரும் கேள்வி கேட்க முடியாது. யாரும் எப்படியும் அவன் படைப்பான். அல்லாஹுடைய படைப்பில் யாருக்கு எந்த அதிகாரம் இல்லை கேள்வி கேட்க. ஏன்னா அவன் படைச்சது, அவன் என்ன வேணா செய்வான். ஆனால் நீதமாக நடப்பான் அல்லாஹ். எல்லாத்தையும் நீத நியாயம் இருக்கும், நமக்கு விளங்காது, அநியாயம் மாதிரி தெரியும் சில விஷயம். அது ஏன் அல்லாஹ் அப்படி படைச்சாங்கிறத மறுமையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் எவ்வளோ எவ்வளோ பெரியவன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ன்னு பாங்கல சொல்கிறோம்.
தக்பீரு கட்டலையும் சலாம் கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொரு நிலைக்கு போகும்போதும் எந்திரிக்கும் போதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒவ்வொரு அசைவுலும் நீ தான் பெரியவன். அல்லாஹ் நான் பெரியவன் கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீ தான் என்னை இயக்குறா, நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் இயங்கலை, நீ இயக்குகிறா என்னைய. நீ என்னை குனிய வைக்கிறா, நீ என்னைய படுக்க வைக்கிறா, நீ தான் என்னை உட்கார வச்சிருக்கிறா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் விளங்குறதுக்காக சொல்றான், வசிஅ குர்சியுஹு அஸ்ஸமாவாத்தி வல் அர்ல். அல்லாஹ்வோட குர்சி எவ்வளோ பெருசு தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் அரிசி வேற குர்சி வேற. அரிசிங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அரிசை வெளியாக்குவான். அந்த அரிசை மட்டும் சுமக்கிறதுக்கு 8 மலக்குகள் இருக்கிறதாக குர்ஆன் யஹ்மிலு அர்ஷ ரப்பிக யௌமஇதின் ஸமானியா. 8 மலக்குமார்கள். ஒரு மலக்கே இந்த முழு உலகத்தை தூக்கிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்க 8 மலக்கு தேவை, மலக்குமார்கள். அதை பார்க்குற காட்சியே பயங்கரமாக இருக்கும் மறுமையில். முதல்ல அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவாங்க கேள்வி கணக்கு ஆரம்பிக்க முன்னாடி கியாமத்தில். குர்சினா என்னது சொல்லுவாங்க? கால் வைக்கிற இடம். சேரில் உட்காந்துட்டு கால் வைக்கிற இடத்துக்கு அதில் அரசர்கள் ராஜாக்கள்லாம் கால் வைக்க வச்சுருப்பாங்க அந்த பிளேட். அதுதான் குர்சி. அரிசி உட்கார்றது, குர்சி கால் வைக்கிற இடம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். குர்சி எவ்வளோ பெருசு? வானம் பூமியை விட பெருசு. அந்த குர்சிக்கு முன்னாடி முழு உலகத்தை போட்டால் ஒரு புள்ளியை போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெருசு, அரிசி எவ்வளோ பெருசு. அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரியவன். ஆகிரால பார்க்க தான் போகிறோம். உலகத்திலேயே அதை மனசில் நிறுத்தம். அவ்வளோ பெரிய ரப்புக்கு முன்னாடி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவன் அனைத்தையும் சூழ்ந்து அறிந்தவன். நம்ம உள்ளத்தில் ஓடுற ஊசலாட்டம் கூட அல்லாஹ்க்கு தெரியும். ஊசலாட்டம் வலக்கத் ஹலக்னல் இன்சான் வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. மனிதனை நாம் தான் படைத்தோம், அவனுடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய ஊசலாட்டத்தை நாம் அறிவோம். பக்கத்தில் இருக்கிற உம்மாவுக்கு தெரியாது புள்ள என்ன நினைக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற கணவருக்கு தெரியாது மனைவியோட உள்ளத்தை என்ன ஓடுதுன்னு சொல்லி. எவ்வளோ நெருக்கமாக உட்கார்ந்தா சரி, அடுத்தவங்க உள்ளத்தை என்ன ஓடுது ரப்புக்கு தெரியும். வானத்துக்கு மேலே அரிசியில் இருக்கிற அல்லாஹுக்கு தெரியும். கடலுக்கு அடியில் கருப்பு பாறைக்கு கீழே இருக்கிற கருப்பு தேரையினுடைய அந்த ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் அறிவான். வஹுவ ஸமீஉல் அலீம். நம்மளை மாதிரி கேட்குறவன் கிடையாது. சமீஅ கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். பசீர் நம்மளை மாதிரி அல்ல. நம்ம பார்வையெல்லாம் எப்படி? இந்த செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. போய் பார்த்தா தெரியும், கேமரா வச்சு பார்த்தா தான் தெரியும். இருட்டாயிருச்சு, ஒன்றுமே தெரியாது யாருக்கும். முன்னாடிக்கு இருந்தால் நம்ம கையை நமக்கே தெரியாது. அவ்வளோ நம்ம பலகீனமானவங்க. ஹுலிகல் இன்சானு தஈஃபா. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். யோசிச்சு பார்த்தா எல்லா வகையிலும் நம்ம பலகீனர்கள். நம்ம அறிவை வச்சு அல்லாஹ் நம்மளை மாதிரி நினச்சிடக்கூடாது. நம்மளை மாதிரி தான் அல்லாஹ். நம்ம எப்படி அடுத்தால ஏமாத்துறோமோ அல்லாஹ் ஏமாத்திடலாம். இங்கே பொய் சொல்லி தப்பிச்ச மாதிரி அல்லாஹ்ட்ட பொய் சொல்லி தப்பிச்சிடலாம் முடியாது. இப்போ முதல்ல அல்லாஹுடைய மகத்துவத்தை உள்ளத்தை நிறுத்தணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ மௌத்தான பிறகு திருப்பி எல்லாரையும் எழுப்புவான்னு சொல்றியே, எப்படி நீ எழுப்புவா? கைஃப துஹ்யில் மௌத்தா. மௌத்தான பிறகு இது நம்ம சாதாரணமாக முஷ்ரிக்கீன்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க. நபிமார்கள் கேட்டாங்க. இப்போ நபிமார்கள் கேட்ட நோக்கம் வேற, அல்லாஹ்வை நம்பாதவங்க கேட்குற கேள்வி வேற. அது எப்படி அல்லாஹ் மௌத்தானோட எழுப்புவான்? அதெல்லாம் சும்மா இட்டுக்கதை, கட்டுக்கதைகள், இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நபிமார்கள் கேட்டாங்க, இப்ராஹிம் கேட்டாங்க, கைஃப துஹ்யில் மௌத்தா, அதெல்லாம் நீ எப்படி உயிரை கொடுக்க எனக்கு காட்டேன் அப்படின்னா. இப்போ அல்லாஹ் அதை யாரும் இதை தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. ஒரு நபி போய் சந்தேகமாக கேட்டாங்களோன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அல்லாஹ் நபி இடத்துல கேட்குறான், அவெல்லாம் தூமின், நபி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என் மேலே? பலா, இல்லை அல்லாஹ் அப்படிலாம் கிடையாது, என் உள்ளத்தில் பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது, முழுக்க முழுக்க நம்புகிறோம், உனக்கு எல்லா சக்தியும் இருக்குது. வலாக்கில் எத்தும இன்ன கல்வி, என் உள்ளத்தில் ஒரு மன அமைதி ஏற்படும், அதை பார்த்துட்டா எனக்கு ஒரு திருப்தி ஏற்படும், அதுக்காகத்தான் கேட்டேன். அல்லாவும் உடனே சொல்லிடல. அந்த ஈமான் உள்ளத்தில் வரணும்னு சொன்னால் ஒரு பெரிய தியாகத்தை செய்ய வச்சான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தை அல்லாஹ் சொல்லிக்காட்டு. இப்ராஹிம் கேட்டாங்க, நீ எப்படி உயிரை கொடுக்குறா? இப்போ அல்லாஹ் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு காட்டி, ஒரு பறவையை மௌத்தாக்கி இப்படி தான் மௌத்தாக்கி திருப்பி இப்படி தான் உயிரை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கலாம்.
அப்படி செய்யலை. அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னா, ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைர், நபியே நீங்கள் ஒரு 4 பறவையை பிடிங்க, ஃபசுர்ஹுன்ன இலைக்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பழகுற மாதிரி பழக்குங்க. ஒரு 4 பறவையை வாங்கி, கோழியோ வேறு பறவைகளையோ வாங்கி பழக்குங்க, கூப்பிட்டா வர்ற மாதிரி போகிற மாதிரி பழக்குங்க. அது எவ்வளோ காலம் ஆகும்? பிறகு என்ன செய்யுங்க, அதை அறுத்து அது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போடுங்க, போட்டு கலக்கிடுங்க, தலை கால் உடம்பு எல்லாம் கலந்துருங்க, இதில் தலை அதை எல்லாம் கலந்துரும். 4 இதே அறுத்துருக்கு போட்டுருங்க. வளர்த்ததை அறுக்க மனசு வருமா? நம்ம வளர்த்திக்கிறோம். ஒரு கிளி தூக்கி ஒரு பூனை பிடிச்சி போயிட்டாலே நம்ம கவலையாக்கி, ஒரு கோழி குஞ்சு, ஒரு புறாவை ஏதாவது நாய் பிடிச்சிட்டு போட்டுச்சு, எவ்வளோ கவலையாக்கி. நம்ம கையாலே அறுக்க சொல்கிறது, அது எவ்வளோ பெரிய தியாகம். அருங்க நல்லா சொல்கிறான். அறுத்து போட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 4 மலையில் ஒவ்வொரு மலையிலையும் ஒரு கொத்து எடுத்து வச்சுட்டு வாங்க. மலை ஏறி இறங்குறது லேசா? சும்ம ஜஅல அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, நீங்கள் அறுத்து சட்டியில் வச்சுக்கிற இந்த பறவைகளை தூக்கிட்டு மலையில் ஏறுங்க. ஒரு மலையில் போய் உச்சியில் போய் ஒரு கொத்தை எடுத்து அதில் வச்சுருங்க. எல்லாம் அதில் மாறி மாறி இருக்கும், இதில் தலை அதில் கால் மாறி மாறி தானே இருக்கும். இப்போ நமக்கு சேர்க்க முடியுமா? முடியாது. எதிர தலை எதிர காலும் தெரியாது. 4 ஒன்றா அறுத்து போட்டுட்டா எல்லாம் கலந்துரும். அதை எடுத்து ஒரு மலை உச்சியில் வைங்க. இந்த மாதிரி 4 மலை ஏறி 4 இதுன்னு எல்லாத்தையும் வச்சுருங்க. திருப்பி நீங்கள் கீழே வந்துட்டு இப்படி இங்கே கூப்பிடுங்க, அதை சும்மதுஹுன்ன, பிறகு அதை எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிடுங்க. பறவைகளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. எத்தீனக சாயா, அது பறந்து வேகமாக அது அது எதனுடைய ஜோடி, எதனுடைய தலை, எதனுடைய கால், எதனுடைய உறுப்புகளோ அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இணைஞ்சு அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு உங்கள்கிட்ட வரும்னு அல்லாஹ் சொல்லலாம். இப்படி ஒரு பெரிய தியாகத்துக்கு பின்னாடி அந்த யக்கீன் உள்ளத்தில் ஆழமாக அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ்வால சத்தியமாக முடியும். எந்த ஒரு விஷயமே சரி, அல்லாஹை பற்றி சரியான ஞானம் உள்ளத்தின் ஆழத்தில் வரணும் என்று சொன்னால் மனிதருக்கு தியாகம் செய்யணும். நபிமாருக்கு தியாகம் செய்ய வைக்கப்பட்டாங்க. தியாகத்துக்கு பின்னாடி தான் ஈமானுடைய ருசியை பார்த்தாங்க, இபாதத்தில் ருசியை பார்த்தாங்க. அதனால தான் உசைர் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு நபி என்று சொல்லப்படுது, அல்ல ஒரு மனிதர் என்று சொல்லப்படுது. அவரும் அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு, அது ஃபலஸ்தீன் என்றும் சொல்லப்படுது. இப்போவும் நம்ம காலத்தில் அந்த ஃபலஸ்தீன் அப்படி தான் இருக்குது. அவு கல்லதி மர்ர அலா கர்யத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, ஒரு ஊருக்குள்ளே போகிறார், ஊரெல்லாம் இடிஞ்சு சின்ன பின்னமாகி அப்படியே பாலடைஞ்சு கிடக்குது. அவர் போகும்போது மனசில் கேட்ட போய், இதை எப்படி அல்லாஹ் திருப்பி உயிர்ப்பிக்க போகிறான், இது எப்படி திருப்பி ஒரு மக்கள் வாழக்கூடிய இடமா ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே அந்த ஊருக்குள்ளே போகிறாரு. அவர் ஒரு கழுதையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த கடந்து போய்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆம், 100 வருஷம் அவர் அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். மூத்தாக்கனா தூங்க வச்சான் அந்த கேட்டவரை. ஏன்னா அவருக்கு விளங்க வைக்கணும்ல, அல்லாஹ் எப்படி உயிர் கொடுப்பான், இதை எப்படி திருப்பி செழிப்பாக்க போகிறான் காட்டணுங்கிறதுக்காக அவரையும் அவருடைய கழுதையும் அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். தூங்கிட்டாரு. தூங்கி முழிச்சிட்டு அல்லாஹ் கேட்குறான், கம் லபீஸ்த, எவ்வளோ காலம் தூங்குனீங்க? அவர் சொன்னார், லபீஸ்து யௌமன் அவ் பாத யௌம், இல்லை ஒரு நாள் தூங்கியிருப்பேன், நல்லா அசந்து தூங்கிட்டேன், ஒரு நாள் தூங்கியிருப்பேன், அல்ல இல்லை ஒரு பாதி நாள் தூங்கியிருப்பேன் சார். இல்லை, பல் லபிஸ்த மிஅத ஆம், 100 வருஷம் தூங்கியிருக்கிறிய. ஃபன்துர் இலா தஆமிக், நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பாருங்க, லம் யதசன்னா, சாப்பாடு வீணாக போகலை. நீ கொண்டு வந்த சாப்பாடு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு வந்த சாப்பாடு அப்படி இருக்குது. ஆனால் உங்களுடைய ஒட்டகத்தை இது கழுதையை பாருங்க, அது மண்ணோட மண்ணாக மக்கி போய் எலும்பு கூட ஆகிக்குது. ஒரு நாளில் எலும்பு கூட போகுமா? 100 வருஷம் ஆச்சு. அந்த கழுதைக்கு 100 வருஷம் கலந்து இருக்குது. இந்த மனிதருக்கும் அந்த உணவுக்கும் 100 வருஷம் போகலை. அல்லாஹ்வால எப்படி செய்ய முடியும்? வஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வால எல்லாமே முடியும். அவருக்கு விளங்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்ய வச்சு அல்லாஹ் விளங்க வைக்கிறான். நாம் தீனுக்கு தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்ச பிறகு தான் ஈமானோட ருசி, அமலுடைய ருசி தெரியும். பிற அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற லேசாக இருக்கும். ஒரே கட்டளை எத்தனையோ தடவை கேட்குறோம், செயல்படுத்த முடியுதா? செயல்படுத்த முடியுதா? இல்லை. ஏன்? இன்னும் உள்ளத்துடைய ஆழத்தில் அல்லாஹ் யாருன்னு விளங்கலை. நாம உள்ளத்தின் ஆழத்தில் விளங்கணும்.
அதனால தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை கேட்டாங்கன்னா உடனடியாக செயல்படுத்திடும். ஒரு தடவை தான் அவங்க முன்னாடி சொல்லப்படும். இந்த நாளைக்கு ஓதப்போகிற முதலாவது வசனம், லன் தன்னாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எது வரைக்கும் உங்களுடைய செல்வத்தில் நீங்கள் பிரியப்படுவதை செலவு செய்ய மாட்டீர்களோ அதுவரை முழுமையான நன்மையை நீங்கள் பெற மாட்டீர்கள். நீங்கள் நம்முடைய சொத்தில் எது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்குதோ, நம்ம வீட்டில் நம்ம பொருட்களில், அதை நீங்கள் செலவு செஞ்சால் தான் உண்மையான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நல்லா ஆயத்த இறக்கணும். இப்போ நம்மெல்லாம் செலவு செய்கிறோன்னா எதை செய்கிறோம்? சாப்பாடு, மிஞ்சி போன சாப்பாடு ஏழைக்கு கொடுப்போம். இப்போல்லாம் ஐஸ் பொட்டி வந்த பிறகு அதுவும் கிடையாது. மிஞ்சி போனால் வச்சு நம்மளே அடுத்த வக்தில் சாப்பிட்ருவோண்டு வச்சு என்ன செய்யணும், அது கூட கொடுக்கறது இல்லை. முன்னாடிலாம் கொடுத்தோன்னா வீணாக போயிடும் வச்சாக்கா. அதனால் ஏழைக்கு மிஞ்சி போனது, ட்ரெஸ் எல்லாம் பழசாக போச்சு, இப்போ ஏழைக்கு கொடுப்போம். பிரியமானதை கொடுங்க. இப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்துல செல்வத்தில் எனக்கு ரொம்ப பிரியமானது பைரஹா என்ற தோட்டம். இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்க்காக வக்ஃபு செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த தோட்டம் மஸ்ஜிது நபவி மஸ்ஜிதுக்குள்ளே இருக்குது. மஸ்ஜித் நபி பக்கத்தில் இருந்த தோட்டம், அதை அப்படியே வக்ஃபு செஞ்சாங்க மஸ்ஜிதுக்காக. இப்படி அல்லாஹுடைய வசனம் இறங்கும். ஒவ்வொரு சஹாபியும் தங்களுடைய சொத்துக்களில் எது தனக்கு ரொம்ப பிரியமானதோ அதை அப்படியே அல்லாஹுக்கு அர்ப்பணம் செஞ்சிருவாங்க. ஒரு சஹாபிக்கு பல அடிமை பெண்கள் இருந்தாங்க. அந்த அடிமை பெண்களில் யார் ரொம்ப பிரியம்னு பார்த்து, எனக்கு இந்த மர்ஜானாங்கிற பெண்ணு தான் பிரியமானவள், இவரை நான் அல்லாஹ்க்காக உரிமை இட்டுட்டேன் அப்படி சொல்லிவிடுவாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிட்டான்னா இப்படியெல்லாம் லிஸ்ட்டு போட்டு பார்த்து என்ன செய்வாங்க, எது பிரியமானதோ அதை செய்வாங்க. அல்லாஹ் நமக்கு ஆர்வப்படுத்துகிறான். அதனால் ஈமான் கொண்டவர்களே, யாருடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக இறங்கிருச்சோ, அன்ஃபிகூ, செலவு செய்யுங்க. தேவை உள்ள இடங்களில் செலவு செய்யுங்க. அல்லாஹுக்கு விருப்பமான இடங்களில் செலவு செய்யுங்க. எதுக்கு முன்னாடி எதிலிருந்து செலவு செய்யுங்க? மிம்மா ரஸக்னாக்கும், நாம் கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு செய்யுங்க. நீங்கள் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடாது. நான் சம்பாதிச்சது. காரூன் சொன்னான்ல, காரூன் என்ன சொன்னான்? அவனை மாதிரி ஒரு பணக்காரனை யாரையும் அல்லாஹ் ஆக்கலை. அவனுக்கு செல்வம் கொடுத்த மாதிரி உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கலை. அவ்வளோ பெரிய செல்வந்தன். அவன்கிட்ட மூசா நபியும் முஸ்லீம்களும் போய் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தினை செலவு செய்ப்பா. அவன் பெருமாடிச்சான். என்ன சொன்னா? இன்னமா உத்தீத்துஹு அலா இல்மின் இந்தி. நான் ஏன் செலவு செய்யணும்? இது என்னுடைய திறமையில் நான் சம்பாதிச்சது. நான் ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கணும்? நான் ஏன் ஜக்காத்து கொடுக்கணும்? மமதையோடு பேசினான். அவனை சொத்து செல்வத்தோடு அல்லாஹ் பூமிக்குள்ளே புதைய வச்சான். எதுவுமே அவனை காப்பாற்றலை. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த காரூன் எப்போ பூமிக்கு அடியில் போய் சேருவான்னு அப்போ தான் கியாமத்து வரும். போய்கிட்டே இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாம் கொடுத்த செல்வம் அல்லாஹ் தந்ததுன்னு முதல்ல முஸ்லீம்கள் விளங்கணும். இன்னும் அடுத்த வசனத்தில் அடுத்தடுத்த பக்கத்தில் அல்லாஹ் சொன்னா, அன்ஃபிகு மின் தொய்யிபாத்தி மா கஸபத்தும், நீங்கள் சம்பாதிச்சதில் ஹலாலானதுலேருந்து செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஹராத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடாதீங்க, ஏழைகளுக்கு கொடுத்துடாதீங்க. ஹராமை சம்பாதிச்சு தர்மம் செய்கிறேன்னு சொல்லிடாதீங்க. வட்டி காசை கொண்டு போய் கொடுக்கறது, வட்டியை என்ன செய்கிறது, ஏழைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்குறது வேறு விஷயம். ஆனால் இதையே தொழிலாக்கிறது. தர்மம் செய்யணுண்டா வட்டி எடுத்து தர்மம் செய்கிறது. சொந்த நல்ல காசில் செய்கிற பழக்கம் இல்லை, அது கூடாது. வீணா போனதை எடுத்து கொடுக்கறது இல்லை. உயர்ந்ததை பரிசுத்தமானதுலேருந்து செலவு செய்யுங்க. எதுக்கு முன்னாடி செலவு செஞ்சிருங்க? மின் கபுலி அன் யஅதிய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ. எந்த நாளில் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் செல்லாதோ, உங்களுடைய வியாபாரம் மறுமையில் செல்லாதோ, உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் வேலை செய்யாது, வலா ஷஃபாஅ, யாருடைய பரிந்துரையை கொண்டும், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருடைய பரிந்துரை அங்கே செல்லாது. அந்த மறுமை நாள் வர முன்னாடி இங்கே செலவு செஞ்சுட்டு வாங்க. அங்கே மனுஷன் செலவு செய்கிறேன்னு சொல்லுவானா? இதுக்கு நரகத்துலேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக மனிதன் எந்த அளவுக்கு வருவான்? இன்னைக்கு ஓதப்பட்ட கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார். யார் ஈமான் இல்லாமல் குஃபருடைய நிலைமையிலே மரணிச்சிருவாங்களோ, அல்லாஹ்வை நிராகரித்த நிலைமையிலேயே மரணிப்பார்களோ, ஃபலன் யுக்பல தௌபத்துஹும், அவங்களுடைய தௌபா அந்த நேரத்தில் ஏற்கப்படாது. ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذஹபா,
அல்லாஹ் சொல்லுவான், அவங்க பூமி நிரம்ப தங்கத்தை கொடுத்தாங்க, சரி பூமி அளவுக்கு தங்கம், அவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து மறுமையில் அல்லாட்ட வந்து இதெல்லாம் ஏற்றுக்கோ அல்லாஹ் நரகத்தையும் காப்பாத்திரு. உலாஇக லஹும் அதாபுன் அலீம் வமா லஹும் மின் நாசிரீன் அப்படின்னு இன்னைக்கு ஓதி முடிக்கப்பட்டுச்சு. அங்கே வந்து செலவு செய்ய ஆசை வரும், கொடுத்த செல்வத்தையெல்லாம் தந்துடுறேன் என்னை விட்டுரு நரகத்துலேருந்து. இன்னும் எந்த அளவுக்கு மனுஷன் சொல்லுவான், நரகத்தையும் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அல்லாஹ் என் பொண்டாட்டி புள்ள என் குடும்பம் எல்லாரையும் நரகத்தை தள்ளிடு என்னைய விட்டுரு. அந்த அளவுக்கு மனிதன் அங்கே வந்த பிறகு இப்படி புலம்புவான், உலகத்து இதெல்லாம் தெரியாமல் போச்சேன். அதனால தான் அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட முதல் பக்கத்தில் சொன்னான், இந்த நாள் வர முன்னாடி செலவு செய்யுங்க. ஆர்வப்படுத்தின அல்லாஹ் செலவு செஞ்சால் என்ன கிடைக்கும். அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான், சஹாபாக்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபாக்கள், கிடைச்சது எல்லாத்தையும் செலவு செஞ்சாங்க. ரொம்ப இக்கட்டான சிரமமான நிலைமை முஸ்லீம்களுக்கு வரும்போதெல்லாம் அவங்களுடைய செல்வம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. தபூக்குடைய சமயத்தில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 1000 ஒட்டகங்கள், அத்தனை ஒட்டகத்துக்கும் கடிவாளங்களோட, அது தேவையான ஒவ்வொரு வீரர்களுக்கு தேவையான எல்லா சாதனங்களோட ஒட்டகத்தை கொடுத்து எத்தனையோ தீனாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, உஸ்மானே இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். இனி உஸ்மான் என்ன அமல் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி உஸ்மானை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்னு சொன்னான். உஸ்மான் ரலியல்லாஹு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். அதான் அல்லாஹ் சொன்னான், யார் அல்லாஹுக்கு விருப்பமான வழியில் செலவு செய்கிறாங்களோ, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா. ஒரு தானியத்தை பூமியில் போடுறீங்க, அந்த தானியத்தேருந்து ஒரு செடி முளைக்குது. அம்பத்தத் சப்அ சனாபில், 7 கிளைகளை கொண்ட செடி அது முளைப்பிக்குது. ஒவ்வொரு கிளையிலையும் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கிளையிலையும் 100 தானியம் இருக்குது. நீங்கள் போட்டது ஒன்று தான், ஆனால் முளைக்கிறது எத்தனை? 700. வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதை விட பன்மடங்காக நன்மையாக்கி தருவான் மறுமையில். நல்ல வழியில் செலவு செய்யுங்கன்னு இப்படி ஆர்வப்படுத்திட்டு அல்லாஹ் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிற முறையும் சொல்லித்தரான். தர்மம் செய்கிறவங்கிறதுக்காக எப்படி வேணால் செஞ்சிடலான்ட்டு இல்லை. தர்மம் செய்கிறவங்க எந்த சிந்தனையோடு செய்யணும்? மறுமையினுடைய சிந்தனையோட தர்மம் செய்யணும். நம்ம பொதுவாக தர்மம் செய்கிறவங்க சிந்தனை என்ன, நம்ம அவருக்கு உதவி செஞ்சிட்டோம், ஏழைகளுக்கு உதவி செஞ்சிட்டோம், நம்ம காசை வச்சு அவங்க சாப்பிட்றாங்க, நம்ம வாழ்கிறாங்க, நினைப்பே வரக்கூடாது. என்ன நினைக்கணும், ஏழைகள் எனக்கு உதவி செஞ்சிட்டாங்க. ஏழை இல்லைன்னா தர்மம் எங்கே இருக்க போகுது? ஏழையே இல்லை, உங்கள் காசை வாங்கவே ஆள் இல்லை. அப்போ தர்மங்கிற அமலே இருக்காது. இந்த தர்மத்தை கொண்டு மனிதன் எங்கேயோ போயிடுவான். தர்மத்தின் மூலமாக பெரும் பெரும் சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. தர்மத்தின் மூலமாக நல்ல மரணம் கிடைக்கும். தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபம் தணியும். இவ்வளோ சிறப்புகள் இருக்குது தர்மத்துக்கு மட்டுமே. ஏழைகள் இல்லைண்டா இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்காது. அப்போ ஏழைகள் எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கணும். நம்ம கபருக்கு போகிறதுக்கான பேங்க் எதுங்க? ஏழைகள் நல்ல வழியில் செலவு செய்கிறது தான். அப்படி நினச்சா 5 ரூபா 10 ரூபா கொடுக்க மாட்டோம் ஏழைக்கு, தாராளமாக கொடுப்போம். இது என்னுடைய சேவிங் அக்கௌண்ட். இது இன்றைக்கி பேங்க்கில் போடுறதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். மூத்தா போயிட்டா நமக்கு இல்லை, யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எது நல்ல வழியில் செலவு செய்கிறோமோ இதான் புத்திசாலித்தனம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க வீட்டுடைய நிலைமை என்ன, 3 பேரையை பார்த்துருவாங்க, வீட்டில் அடுப்பு எரியாது. 3 பேரைன்னா 3 மாதம் ஆயிரும், சமைச்சே வைக்க மாட்டாங்க வீட்டில். நபி சாசம் வீட்டில் இப்போ என்ன சாப்பிட்டீங்க? பேரிச்சம்பழம் தண்ணி தான் சாப்பாடு. பேரிச்சம்பழம் தண்ணி தான் சாப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி இஸ்லாமிய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில். அப்போ மதீனாவில் பல நாடுகளுடைய வல்லரசு நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே உள்ள பொக்கிஷங்கள்லாம் வந்து குமியும். அரசர்களுடைய பெரிய பெரிய கிரீடங்கள், காப்புகள், தங்க குவியல்கள்லாம் மதீனாவில் வந்து மஸ்ஜித் நபவியில் கொட்டப்பட்டு பங்கு வைக்கப்படும். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு ஒரு பெரிய பங்கு போகும். ஆயிஷா ரலியல்லாஹு தன் வீட்டுக்கு எப்படி நம்ம வீட்டில் தங்க மூட்டை இருக்குதோ, அது அரிசி மூட்டை இருக்குதோ, குர்பானி கறி அறுத்து நம்ம எப்படி பங்கு வைக்கிறோமோ அந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்க, தங்க மூட்டைகள் வரும், அதை அப்படியே பங்கு வைப்பாங்க. காலையிலேருந்து நோன்பு பிடிச்ச நிலைமையில் நோன்பு திறக்கிற வரைக்கும் பங்கு வைப்பாங்க.
கொடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. இந்த வீட்டில் கொடுங்க, இந்த நேல வீட்டில், இன்னும் எத்தீமான வீட்டில், இன்னும் விதவைகள்கிட்ட, இன்னும் அடிமைகிட்ட இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்குன்னு எடுத்து வைக்க கூட மறந்துடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க ஆடையில் ஒட்டு போடப்பட்டுக்குன்னு வரலாறில் படிக்கிறோம். இவங்க ஏன் இவ்வளோ நம்மளை மாதிரி என்னங்க என்ன நம்மளாம் யாருங்க பெரிய புத்திசாலிகள்? எவ்வளோ சேமித்து வச்சு பிற்காலத்தில் நம்ம நல்லா அனுபவிக்கலாம். இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி செலவு செஞ்சுட்டு போயிட்டாரு, அப்படியா? இல்லை. நபிசா சொன்னாங்க அவங்க தான் அறிவாளிகள். அல் கையிஸ் மந்தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார் தெரியுமா? மனோ இச்சைகள் ஆசைகள் எல்லாம் அடக்கிட்டு எது எனக்கு மௌத்துக்கு பின்னாடி பயன் தருமோ அதில் ஈடுபடுறது தான் அறிவாளின்னாங்க. விட்டுட்டு போகிறவங்க அறிவாளி கிடையாது, எடுத்துகிட்டு போகிறவங்க தான் அறிவாளி. ஏன் கபருக்கு எது அதை எடுத்து எதை விட்டுட்டு போனாங்க? பிள்ளை தேவையை விட்டுட்டு போகணும். ஒரேதையாக ஒன்றும் இல்லாமல் ஏழைகளாக பிள்ளைங்களை சந்ததிகளை விட்டுட்டு போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு சொத்துக்களை ஏதாவது ஒரு பங்கை விட்டுட்டு போங்கன்னு நபிசா சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு தேவையானதை கபருக்கு எடுத்துகிட்டு போகணும். இதை சஹாபாக்கு விளங்குனாங்க. ஆனால் எப்படி செய்யணும் அல்லாஹ் சொல்லித்தரான். மறுமையினுடைய சிந்தனையோடு செய்யுங்க. விளம்பரத்துக்காக செஞ்சிடாதீங்க. 4 பேர் பாராட்டனோடு முகஸ்துதிக்காக செஞ்சிடாதீங்க. லா துபத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. எல்லா அமலும் அப்படி தான். தர்மமாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, ஓதுறதான் சரி, முகஸ்துதிக்காக செஞ்ச இஹ்லாஸோடு செய்யுங்க. அல்லாஹ் சொல்கிறான். பாராட்டணும்னு சொல்கிறது கொடுத்துட்டு ஏழைகிட்ட எதிர்பார்க்கறது நமக்கு ஏதாவது கட்டுப்படுவாங்க, நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்போடு ஏழைகளுக்கு உதவி செய்யாதீங்க. கொடுக்க ஒன்றும் இல்லையா? அப்போ என்ன செய்கிறது? ஏழைகள் கேட்டு வந்துட்டாங்க, விரட்டாதீங்க. கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் சதகா எத்பஹா அதா. நீங்கள் ₹1 ₹2 கொடுத்து போட்டு திட்டி அனுப்புறதை விட, அல்லாஹ் சினத்தை சோதிக்கிறதுக்காக மலக்குமார்களை கூட மனித ரூபத்தில் அனுப்புவான். ஏழைகள் ரூபத்தில் வருவாங்க. நபிசாசம் முக்காலத்தில் அந்த ஒரு சம்பவத்தையே சஹாபாவை சொல்லி காட்டினான். 3 பேர் அல்லாஹ் சோதித்தான். 3 பேர்கிட்ட ஒரு மலக்கு மனித ரூபத்தில் வந்து உதவி கேட்பாங்க. 2 பேர் என்ன செய்வாங்க? அந்த மலக்கை உதாசீனம் செஞ்சிருவாங்க. பெரிய சம்பவம் அது. ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன செய்வார்? கண் இல்லாத மனிதர். அவருக்கு அந்த மலக்கின் மூலமாக துவா செஞ்சு அவருக்கு பார்வை கிடச்சிரும். 2 ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த 2 ஆட்டு மந்தையாக மாறி இருக்கும். பின்னாடி அதே மலக்கு மனித ரூபத்தை வந்து உதவி கேட்பார். நான் ஒரு ஏழை வந்திருக்கிறேன், ஒரு ஆடு கொடுத்து உதவுங்களேன். அப்போ அந்த கண்ணு தெரியாமல் இருந்த மனிதர் இப்போ பார்வை தெரிஞ்சு அதை மறக்கவே இல்லை. சொன்னார், நான் ஒரு காலத்தை கண்ணு தெரியாதவனாக இருந்தேன், ஒரு நல்ல மனிதருடைய துவா பரக்கத்தை அல்லாஹ் என் பார்வையை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தான், எத்தனை வேணுமோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவார். அப்போ தான் அந்த மலக்கு சொல்லுவார், நான் மலக்கு, நான் மனிதன் அல்ல. 3 பேருக்கு பரீட்சை வைக்கப்பட்டு நீங்கள் இதில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, மற்ற 2 பேர் என்ன ஆயிட்டாங்க? தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் இப்படி சோதிப்பான். செல்வமும் வரும், ஏழைகளும் வருவாங்க. என்ன சொல்கிறோம்பா? செல்வம் இல்லாமல் இருக்கும்போது மனிதன் சொல்லுவான், நான் அவனை மாதிரி பணக்காரனாக இருந்தால் நான் அள்ளி அள்ளி ஏழைக்கு வாரி வாரி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். கொடுத்த பிறகு தான் தெரியும், காசு வந்த பிறகு தான் ஏழைகளும் சேர்ந்து வருவாங்க. அப்போ நம்ம மனசோட போராடும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கொடுக்கும் போது கண்ணியமாக நினச்சி, அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்புன்னு நினச்சி செய்யுங்க. அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்காதீங்க. அந்த ஏழை உங்களுக்கு உதவி செஞ்சிட்டார், ஆனால் கொடுத்து போட்டு திட்டாதீங்க. கவுலும் மஅரூஃபுன், நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புறது இருக்குதுல்ல. முன்னாடி எல்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கிறோம், ஊரில் என்ன சொல்லுவாங்க, அப்போல்லாம் 5 காசு 10 காசு கார்வா 50 காசெல்லாம் வீட்டில் இருக்கும். அதை எடுத்து ஏழைக்கு கொடுப்பாங்க. கண்ணியமாக வாங்கிட்டு ஏழைகளும் போயிடுவாங்க. இல்லை சில்லற காசு இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? மாஃப் செய்யுங்கம்மா, பக்கத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. மாஃப் செய்யுங்க, இது அரபி வார்த்தை. நம்ம ஊர் புழக்கத்தை இருந்துச்சு பெண்கள்கிட்ட. மாஃப் செய்யுங்க, மன்னிச்சுக்கிடுங்க, கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு கண்ணியமாக சொல்லுவாங்க. கவுலும் மஅரூஃப், இது போன்ற அழகான வார்த்தை. கைரும் மின் சதகா, நீங்கள் தர்மம் செய்வதை விட மேலான தர்மம் அது. எப்படிப்பட்ட தர்மம்? திட்டிக்கிட்டே காசை கொடுக்கறத விட, காசு இல்லாத நேரத்தில் நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புறது இருக்குது, இது சிறந்த தர்மம்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏழைகளை திட்டிடக்கூடாது. அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர், யாசிப்போர்களை அதட்டாதீர்கள். அதட்டாதீங்க, விரட்டாதீங்க, கண்ணியமாக சொல்லி அனுப்புங்க. இது போன்ற பல விஷயங்கள். அது மாதிரி தர்மத்தை வந்து பகிரங்கமாகவும் கொடுக்கணும். அதுக்காக ரகசியமாக தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
அல்லாஹ் சொல்ற நீங்கள் பகிரங்கமாக கொடுத்தாலும் அதுவும் நன்மை தான். ஆனால் அதை விட சிறந்தது ரகசியமாக கொடுக்கறது. எல்லா நிலைமையிலும் நீயத்து தான். நீங்கள் 4 பேர் தெரிகிற மாதிரி கொடுத்தா அவர் நீயத்து என்ன, எல்லாரும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற நீயத்து ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவருக்கு அந்த எல்லாருடைய நன்மை இவருக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுக்குறாரு, 4 பேர் என்னை வந்து தர்மசாலின்னு சொல்லணும், வாரி வழங்கக்கூடியவன்னு சொல்லணும். இன்னும் இருந்தால் உலகத்தில் மக்கள் சொல்லிடுவாங்க, மறுமையில் அல்லாட்ட கூலி கிடைக்காது. அதனால் அந்த வாங்குறவங்களுடைய நிலையும் பார்த்து செய்யணும். வாங்குறவங்களுக்கு ரகசியமாக கொடுத்தாதான் என்னங்க, வைன் துஹ்ஃபூஹா ஃபஹுவ கைருல் லக்கும். தர்மத்தை நீங்கள் ரகசியமாக செய்வது உங்களுக்கு ஆக சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுலேயும் குறிப்பாக ஏழைகள் இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க யார்ட்டையும். அந்த மாதிரி ஏழைகளை நாடி போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். வீடு வீடாக கேட்டு வந்து லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட வந்து காசு தாங்க தாங்க தாங்கன்னு யாசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்க்குறவங்க நினைப்பாங்க இவர் பெரிய வசதி படைச்சவர் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அதை மாடி வீட்டு ஏழைன்னு சொல்லுவாங்க. புழக்கத்தில் மாடி வீட்டு ஏழை எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றும் இருக்காது, ஏழையாக இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு செலவு செய்யுங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். ஆக இப்படியாக தர்மம் செய்கிறவருடைய சிறப்பை சொல்லி இரவுலையும் பகல்லையும் யார் அல்லாஹுக்கு விருப்பமான வழிகளில் செலவு செய்கிறாங்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவங்க எந்த கவலையும் இருக்காது. தர்மசாலிகளுடைய சிறப்பு அது. அதே நேரத்தில் வட்டியை பற்றி எல்லாம் பயங்கரமாக கண்டிச்சான். என்னங்க, வட்டியில் போய் என்ன செய்ய, யாரும் உதவி செய்யலைங்கிறதுக்காக வட்டிக்கு போயிடுறாங்க. அவன்கிட்ட போனால் காசும் தர்றான், வட்டிக்கு நம்ம கட்டிக்கலான்னு யார் போவாங்களோ அவங்களுடைய முடிவு மோசமாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். எத்தஹப்பத்து ஷைத்தான், எப்படி ஒரு பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அல்லாஹ் அப்படியே சொல்கிறான். ஷைத்தான் தீண்டியவர்களை போல அவர்கள் பேதலிச்சவங்களாக கபூர்லேருந்து எந்திரிப்பாங்க. வட்டியை கொண்டு வாழ்ந்தவங்க. வட்டியை நிறுத்திருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இல்லையா நாங்கள் வட்டியெல்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னு யாரும் சொல்கிறாங்களோ ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்விடமும் அல்லாஹுடைய ரசூலிடமும் போர் செய்வதற்கு பிரகடனம் செஞ்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாட்ட போராட வர சொல்லுங்க. அல்லாட்ட போய் மோத முடியுமா யாராச்சு? எம்ஹக்குல்லாஹுர் ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான். நிறைய வர்ற மாதிரி இருக்கும், பெருகிற மாதிரி இருக்கும். கால் நல்லா பெருசாக வீங்கி இருக்குது, யானை கால் பெருசாக இருக்குது, நல்ல பெரிய கால்னு சொல்லுவோமா, அது நோயால் பெருசாகிக்குது. ஒரு நாளைக்கு அது வெடிக்கும். அல்லாஹ் அழித்தே தீருவான். அதில் சோதனையும் முசீபத்தும் கஷ்டமும் மன சஞ்சலத்தையும் அல்லாஹ் நிரப்பியே வைப்பான். வட்டியில் வயுருபி சதகாத், தர்மங்களே அல்லாஹ் வளர்த்தே தீருவான். அதில் பரக்கத்து இருந்துகிட்டே இருக்கும். குறை மாதிரி தெரியும் செல்வம் தர்மம் செய்கிறதால. இருக்கிற செல்வம் பாதுகாக்கப்படும், அதை ரெட்டிப்பாக்கி கொண்டே நமக்கே தெரியாது பெருகிட்டே இருக்கும். வெளிரங்கத்தில் எண்ணிக்கையில் குறையிற மாதிரி தான் இருக்கும். நாம் அதை குறைஞ்சிருமேன்னு தர்மம் செய்யாமல் வச்சுருந்தா ஒரு நேரம் வரும் முழுசாக ஒரு சோதனையில் முடிஞ்சு போயிருந்த காசு. ஏதாச்சும் ஒரு ஆபத்தை கொடுப்பான், ஏதாச்சும் ஒரு சோதனையை கொடுப்பான், மொத்த காசும் எங்கேயோ போயிடும். பின்னாடி சஞ்சலம் வச்சு இவ்வளோ காசு அநியாயமாக இங்கே போச்சேம்போம். அது ஏதோ நம்ம குறை செஞ்சுப்போம், ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்திப்போம், அதில் தர்மம் செய்யாமல் இருந்திருப்போம், அதில் யோசிச்சிருப்போம், அல்லாஹ் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவான். அதனால் தர்மத்தை பற்றியும் பிற கடனை பற்றியும் அல்லாஹ் சொன்னான். கடன் கொடுக்கும் போது அதில் எவ்வளோ பேணுதலாக இருக்கணும். ரொம்ப நிர்பந்தம் அவசிய தேவைக்கு தான் கடன் வாங்க. இன்னைக்கு கடன் எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. கடனை கொண்டு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்கிறாங்க, அவங்களுடைய வியாபாரம் செய்ய போகிறாங்க, நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா செஞ்சுக்கலாம். வீணா இஸ்ராஃபு வீண் வரையும் செய்ய போகிறாங்க, தேவையில்லாத இடத்துல செலவு செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு உதவி செய்யாமைக்கிறது நல்லது. இன்றைக்கி கடன்லாம் கொடுத்து போட்டு வாங்கிறது கஷ்டம். கடன் வாங்கும் போது எவ்வளோ அழகான வார்த்தையை சொல்லி கெஞ்சி இறங்கி பணிவோடு கேட்பாங்க. இன்றைக்கி காலம் எப்படி, கடன் கொடுத்தவர் கெஞ்சணும், இவர் கடனாளி மாதிரி ஆயிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடனில் பேணுதலாக இருக்கணும். கடன் இல்லாத மௌத்தை அல்லாட்ட கேட்கணும். கடன் இல்லாத மௌத்து யாருக்கும் சுமையாக இருந்து நாம் மௌத்தாகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வந்துட்டா கேட்பாங்க, இதுக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டா சொல்லுவாங்க, நீங்களே யாராவது இவருக்கு தொழு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சஹாபாக்கு சொல்லுவாங்க, யாரை சொல்ல நான் பொறுப்பு, இவருடைய கடனுக்கு நீங்கள் தொழ வைங்க. யாராவது பொறுப்பெடுத்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கு தொழு வைப்பாங்க. ஷஹீதாகவே ஆனாலும் சரி, அல்லாஹ்ட பாதையில் போர் செஞ்சு மௌத்தானாலும் கடனுடைய நிலைமையில் மௌத்தாகிட்டா அந்த ஷஹீதும் உடனே சொர்க்கம் போக முடியாது. இதுக்கு பிரச்சனை தீர்த்து தான் போக முடியும். அவ்வளோ ஒரு கஷ்டமான நிலை கடனுக்கு இருக்குது.
அதனால் கடனுக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி வேறு எதுக்கும் இவ்வளோ தெளிவாக வசனங்கள் ஒரே வசனத்தில் அல்லாஹால ஒரு பக்கத்துக்கு சொல்லக்கூடிய ஆயத்து இருக்குதுன்னா கடனை பற்றி தான். அதனால் கடன் வாங்குறவங்களும் கொடுக்குறவங்க எழுதி வச்சுக்கிடுங்க, எப்போ வாங்கணும், 2 சாட்சியோடு வைங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். கட்டாயம் ஃபர்லு கிடையாது, நம்முடைய நன்மைக்காக அல்லாஹ் சொல்கிறான். பின்னாடி பிரச்சனை மறந்துடுவோம் சில நேரத்தில். 2 லட்ச ரூபா வாங்கிட்டு பின்னாடி ஒன்று தான் வாங்கினேன்னு சொல்லி சங்கடங்கள் ஏற்படக்கூடாது. முறையாக எழுதி வச்சுக்கிடுங்க, எந்த டேட்டில் வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், குடும்பத்தாட்ட சொல்லி வைங்க, விட்டு வாங்கியிருக்கிறோம், இதை கொடுக்கணும், மூத்த ஹயாத் இருக்குது. யாருக்கு தெரியாமல் வாங்கிடுறோம், பிறகு குடும்பத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது. தெளிவாக எல்லாருக்கும் தெரிய கடன் வாங்கணும் குடும்பத்துக்கு, அப்போ தான் வாங்க மாட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்சு வாங்கினா குடும்பமே தடுத்துரும்ல. அப்படி என்ன பசி பட்டினிலே மூத்தா போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடனு வானா ஒன்றும் வானா அல்லாஹ் லேசான வழியில் காரியத்தை நடத்திடுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றாததுனால இன்றைக்கி நாம் பெரும் சிரமத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதனால் கடனுடைய ஒழுக்கங்கள் விரிவாக அல்லாஹ் பேசுனா, கடன் கொடுக்குற சிறப்பையும் அல்லாஹ் சொல்கிறான் தான். கடன் கொடுக்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு கடன் கொடுக்குறோம், ஒரு மாதம் சொல்லி கொடுக்குறோம், 2 மாதம் கொடுக்குறோம். அந்த 2வது மாதத்தில் அவரால் தர முடியலை, அல்லாஹ் சொல்கிறான் அவர் உண்மையிலே ஏழை இருக்கிறார், கஷ்டப்படுறாருன்னா அவகாசம் கொடுங்க. அவருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அவகாசம் கொடுங்க, ஏழையாக இருந்தால். ஆனால் வசதி இருந்தும் யார் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவர் அநியாயக்காரன்னு ஹதீஸில் வருது. மத்தலுல் கனியி லுல்முன், யார் வசதி இருந்தும் கடனை அடைக்காமல் தாமதப்படுத்துவாரோ, தவணை வந்தும் கொடுக்காம இருப்பாரோ அவர் அநியாயம் செய்கிறார், பாவம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் யார் அவகாசம் கொடுக்குறாங்க, ஒரு ஏழை பாவம் உண்மையில் கொடுக்க முடியலை, நீங்கள் எப்போ தரீங்களோ தாங்க, இன்னும் ஒரு மாதம் சென்று கொடுங்கன்னு ஒரு மாதம் டைம் கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த 2 லட்சத்தை தர்மம் செஞ்ச நன்மை, 1 லட்சம் அல்ல 50,000 எவ்வளோ கடன் கொடுத்தோமோ அந்த ஒவ்வொரு நாளும் தர்மம் செஞ்ச நன்மை இந்த கடன் கொடுத்தவருக்கு கிடச்சிட்டே இருக்கும், அவர் திரும்பி தர்ற வரைக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த காசும் கிடச்சிரும், ஆனால் அந்த கடன் கொடுத்ததுக்கு தர்மம் செஞ்ச நன்மையை அல்லாஹ் தரப்போகிறான். யாருக்கு தரவே வசதி இல்லை, 2 சஹாபி சண்டை போட்டிக்கிறாங்க மஸ்ஜிதில் கடனை கேட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தவருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அவருக்கு கை இஷாரா செஞ்சாங்க, கையால் பாதி கேளுங்க, பாதியை மன்னிச்சிருங்களேன். அவர் முடியாது அப்படின்றார். சரி அவகாசம் கொடுங்கன்னாங்க, அந்த சஹாபி அவகாசம் கொடுத்தாங்க. இன்னொரு சஹாபி முழுசாக மன்னிக்கிறேன்னாங்க, பெரிய சுப செய்தியை சொன்னாங்க. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை பற்றி விலாவாரியாக ஹதீஸ்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அதையெல்லாம் நம்ம படிக்கணும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹலால் ஹராமை பேணி வாழணும், அதுக்காக நேரங்களை கொடுக்கணும், அதுக்காக நாம் இந்த ஆர்வங்கள் இந்த ஆசைகள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்கிறதுக்கு அடிப்படைனா ஈமான். அந்த ஈமானை நம்ம சார்ஜ் ஏற்றத்தான் நம்மளுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாமே நம்ம செயல்படுறது லேசாக இருக்கும். அல்லாஹாலா அப்படிப்பட்ட அந்த ஈமானை நம்ம எல்லாருக்கும் நிரப்பமாக்கி தருவானாக. அந்த ஈமானுடைய உழைப்பை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும்.